நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன். நம்ம சிஎம் சார் பார்த்தீங்க அப்படின்னா செஸ் மாஸ்டர்னு சொல்லி அழைக்கப்படுற பிரக்யானந்தா வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு சாம்பியன் பட்டம் வென்றிருந்திருக்காரு. வென்று வந்தவருக்கு கௌரவிக்கிற விதமாக ஒரு 50 லட்ச ரூபா ப்ரைஸ் அமௌண்ட்டு கொடுத்துருக்கிறாரு. இதில் எனக்கு கொஞ்சம் வருத்தம் என்ன அப்படின்னா, அந்த 50 லட்சத்தை நம்மலாம் வாழ்நாள் ஃபுல்லாக மொத்தமாக பார்க்க முடியாது. அவருக்கு திறமை இருக்குது, கொடுத்துருக்குறாங்க. அவர் திறமையை ஊக்குவிக்கிறதுக்கு கௌரவப்படுத்துறதுக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி அந்த 50 லட்ச ரூபாயை ஒரு 10 லட்ச ரூபா அவருக்கு கொடுத்துட்டு, அவருக்கு ஒரு பொன்னாடையை பொத்தி ஒரு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி அவரை கௌரவிச்சுட்டு, அதுக்கு இல்லாத மக்கள் பயன்படுற வகையில் ஒரு செஸ் ஸ்டேடியத்தை கட்டி அவர் வின் பண்ண டேட்டை போட்டு அவர் என்ன பட்டம் பெற்றாரு, அவர் என்ன அவார்ட் வின் பண்ணாருன்னு சொல்லி அதை போட்டு ஒரு ஸ்டேடியம் கட்டி விட்டா இது அடுத்து வர்ற செஸ் விளையாடுற மக்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பிரக்யானந்தா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வளர்ந்துட்டாரு. அவருக்கு எவ்வளோ கம்பெனி ஸ்பான்சர் பண்ணுறாங்க, எவ்வளவோ அவருக்கு பணம் ஒரு விஷயமே கிடையாது. இப்போ சிஎம் வந்து இந்த 50 லட்ச ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த 50 லட்ச ரூபா இன்னைக்கு பேசுவோம், நாளைக்கு பேசுவோம், அடுத்த மாதமே அதை மறந்துடுவோம். ஒரு ஸ்டேடியத்தை கட்டியிருந்தாங்க அப்படின்னா அடுத்து வர குழந்தைங்களும் அதை விளையாடுவாங்க. அந்த சாம்பியன் பட்டத்தையும் யாரும் மறக்க மாட்டாங்க, பிரக்யானந்தாவும் யாரும் மறக்க மாட்டாங்க. இந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுறதுக்கு சிஎம் சார் எப்படி இவ்வளோ தூரத்துக்கு கஜானா காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த 50 லட்ச ரூபா எங்கேருந்து வருது, எவ்வளோ ஈஸியாக எடுத்து கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுலேருந்து எனக்கு அப்படியே மண்டை தலைவலி தாங்க முடியல. எங்கள் ஊரில் ஒரு கிரவுண்டு கூட கிடையாது. நாங்களாம் விளையாடுன்னு நினச்சாலே வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும், ஒரு கிரவுண்டே கிடையாது. இந்த மாதிரி பணத்தை எடுத்து செலவு பண்ணுறலாம் பார்க்குறப்ப நம்மள மாதிரி ஆளுங்களாம் வளர்ந்து வரதுக்கு இந்த எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே அடுத்து எந்த ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது சிஎம் சார் பார்க்குற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.